சீசன் 9ல வந்திருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டுமே வந்து பிரச்சனை பண்ண ஆட்களவே தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. முதல் 2 கண்டஸ்டன்ஸ்ல இருந்தே எனக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, என்ன வேணா பண்ணுங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா கிறுக்குத்தனமாவோ இல்ல வந்து ஒரு அட்டென்ஷன் சீக் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் அப்படின்ற பட்டம் உங்களுக்கு எப்படி வந்தது, நீங்க என்ன எம்பிபிஎஸ் படிச்சீங்களா அப்படின்ற அந்த ஒரு கான்வர்சேஷன் போச்சு. அந்த கான்வர்சேஷன் எண்ட்ல என்ன தெரிஞ்சதுன்னா, இவரே தான் இவர் டாக்டர்னு சொல்லிக்கிறாரு. இந்த பிசியோதெரபி படிச்சவங்களுக்கு வந்து டாக்டர் போடக்கூடாது, அது ரூல்ஸே கிடையாது. அதே கேரக்டர் அசோசியேஷன் தான் இப்பயும் அவர் பண்றாரு. ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாமலே சீன் கிரியேட் பண்றது. பலூன் அக்கான்ட்டு இவங்க அரோராவே தான் அது பேர் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அது கிரியேட் ஆகிறதுக்காக ஒரு வீடியோ ஒண்ணு பண்ணாங்க. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜாஃபர், சதீஷ். அண்ணே, எஸ், இல்ல நீங்க சிரிக்கிறதுக்கான அர்த்தம் எனக்கு புரியுது. ஏன் அப்படின்னா, நேத்தி நம்ம வந்து ஆக்சுவலா நேத்தி கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பாத்துருப்பாங்க. எல்லாருமே பாத்துருக்காங்க. 20 கண்டஸ்டன்ஸா? ஆமாண்ணா, 20 பாத்துட்டாங்க. 19+1 தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல, இது டெஃபினட்டா பேசலாம். அதுக்கு முன்னாடி பர்சனல் ஒரு மேட்டர் இருக்கு. அது கரெக்டா தப்பான்ட்டு உங்க சைட்ல இருந்து நீங்களும் சொல்லுங்க. என்னன்னா, இந்த 19 கண்டஸ்டன்ஸ் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இவங்கெல்லாம் அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்ட்டு விஜய் டிவி இந்த பிக் பாஸ் ஷோ குள்ள கூப்பிட்டு கண்டஸ்டன்ஸா கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு தெரியல. அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உள்ள லைக் சீசன் 8 வரைக்குமே வந்துட்டு சினிமால இருந்த ஆட்கள், சினிமால கொஞ்சம் லைம்லைட்ல இல்லாத ஆட்கள், உண்மையிலே கொஞ்சம் கஷ்டப்பட்டு வெளியில வரணும்னு நினைக்கிற ஆட்கள், இந்த மாதிரி பர்சன்ஸை கூப்பிட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 16-17 கண்டஸ்டன்ஸ் இருந்தா கூட ஒரு 10 பேர் வந்து அந்த மாதிரி நல்ல கண்டஸ்டன்ஸா உள்ள கூட்டிட்டு வந்தாங்க. இவங்க ஜெயிச்சா நம்மளும் ஜெயிச்ச மாதிரி இருக்குமே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கும் அந்த ஃபீல் கொடுக்குற மாதிரி இருந்தது. பட் இந்த சீசன் 9ல வந்திருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டுமே வந்து ஏதோ ஒரு வகையில பிரச்சனை பண்ணிட்டு இந்த ஜெயிலுக்கு வருவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி பிரச்சனை பண்ண ஆட்களவே தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. இது எனக்கு மட்டும் இல்ல, நிறைய கமெண்ட்ஸும் படிச்சேன். தமிழ்நாடு மக்களுக்கும் அந்த ஒரு தாட் இருக்கு. இத பத்தி சதீஷோட கருத்து என்ன? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டா ஒருத்தங்க அழைச்சிட்டு வந்தீங்க, எனக்கு அதுல இருந்தே ஆரம்பிக்குது. பெரிய முதல் 2 கண்டஸ்டன்ஸ்ல இருந்தே எனக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, என்ன வேணா பண்ணுங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா கிறுக்குத்தனமாவோ இல்ல வந்து ஒரு அட்டென்ஷன் சீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து நம்மள வெளிக்காட்டுறதுக்கான சில விஷயங்களை பண்ணிட்டே இருப்பாங்க. ஒருத்தவங்க நல்ல விதமாவே அட்டென்ஷன் சீக் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க பேசியே அட்டென்ஷன் சீக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒண்ணும் இல்ல, மிஸ்கின் சார் வந்து வாழை படத்துக்கோ கொட்டுக்காளி படத்துக்கோ நான் நிர்வாணமா அலையிறேன் அப்படின்னாங்க. அது வந்து தமிழ்ல வந்து எல்லாருமே வச்சாங்க. காரணம் என்னன்னா, அது அட்டென்ஷன் கிரியேட் பண்றது. அவர் நிர்வாணமா அலையில, ஓகேவா சொல்லி இருந்தாரு. ஆமா, இத வந்து உண்மையா செய்யக்கூடியவங்களை உள்ள அழைச்சிட்டு வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு வகையில தான் நான் பாக்குறேன். நானு அதுக்குன்னு நான் அந்த வகையில ரொம்ப ஃபோர்ஸபிளா சொல்றேன்னு கேட்டா, சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியலா யாரு அரோரா ஆனாங்க. ஓகேவா? அவங்களை அழைச்சிட்டு வரும்போது அப்ப இங்க இருக்கக்கூடிய அடுத்து பிக் பாஸ்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஃபேமுக்கு ஆசைப்படுறாங்க தானே. இன்ஸ்டாகிராம்ல இன்ஃபுளுசரா இருக்கவங்க, தன்னை வெளிக்காட்டணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஃபேமுங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படணுங்கிறவங்க. ஒரு 11 பேர் நம்மளை கைத்தட்டணும்பா. அவங்களுக்கு எல்லாம் என்ன தோணும், அவங்க ஏதோ ஒரு டேலண்ட் ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க, படம் வரைஞ்சிட்டு இருப்பாங்க, கவிதை எழுதிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு வை, வேற ஒண்ணு பண்ணுவோம், கிறுக்குத்தனமா பண்ணுவோம். கிறுக்குத்தனமா பண்ணால் மட்டுமே அதுக்கு ஒரு கல்ட்டும்பாங்க. ஒரு கல்ட் மைண்ட் செட் தான் இந்த ஒரு விஷயம். இந்த கல்ட் மைண்ட் செட்குள்ள நம்ம வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்து திவாகர், எல்லாருமே அவர் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த பேர் நான் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. அந்த வகையில நான் சந்தோஷமா இருக்கேன். திவாகரை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மேல ஒரு தப்பு இருக்கு. என்னன்னா, நம்ம இன்டர்வியூ எடுத்து அவரை வந்து அட்ரஸ் பண்ண வச்சது, ஆரம்பத்துல இன்டர்வியூ எடுத்தவங்க அட்ரஸ் பண்ண வச்சு, நம்ம அதுக்கப்புறம் இன்டர்வியூ எடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள ஹெட் வெயிட்டா பண்ண ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் தவறு அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்கு மட்டுமே தான் நம்ம நேர்காணல் பண்ணோம். அவரை கொண்டு வந்து முன்னாடி வைக்கும் போது என்ன தோணும் அப்படின்னா, சரி இந்த கிறுக்குத்தனமா பண்ணுங்க, ஜாலியா இருக்கும், கிறுக்குத்தனமா பண்ணா உங்களை நாங்க உள்ள எடுத்துப்போம். ஒரு பிக் பாஸ் ஷோங்கிறத நீங்க எதுக்காக பாப்பீங்க? பிக் பாஸ் ஷோனா என்ன சொல்றது, நம்மளுக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் சில பேர் உள்ள போறாங்க. அவங்க வந்து நம்ம ஆப்வியஸா டிவில, படத்துல, சீரியல் அதுல மட்டும் பாத்துருப்போம். சோ இதுல வந்து அவரோட ஒரிஜினல் கேரக்டர் என்ன, அவர் எப்படி பிஹேவ் பண்றாங்க, கொடுக்குற டாஸ்க் எப்படி பண்றாங்கன்னு அது அவங்க பர்சனலா வெளியே வந்துரும். இப்ப திவாகர் இப்ப நடந்த வரைக்குமே வச்சு, இப்ப நம்ம நேர்காணல் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்குமே இது வரைக்கும் திவாகரோட நேர்காணல் எல்லாம் பாத்துருப்பாங்களே, அதுதான் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. அதை தான் பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த 5 நடிப்பு இருக்குல்ல, அந்த 5 நடிப்பு தான் நடிச்சிட்டு இருக்காரு. தொடர்ச்சியா ஒரு விஷயத்தை எடுத்து வாண்டடா சண்டை வளர்க்குது. அதுக்கு ஒரு விஷயம், அதாவது நந்தினி கிட்ட ஒரு விஷயத்த அவர் அட்ரஸ் பண்ண, சும்மா சீன் கிரியேட் பண்ணாதீங்க நந்தினி, சீன் கிரியேட் பண்ணாதீங்க. இது
மறுபடியும் திவாகர் மேல நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒன்னே ஒண்ணுதான். ஆரம்பத்துல ஒரு பர்சனை பத்தி தெரியாம கேரக்டர் அசாசினேஷன் பண்ணப்பதான் திவாகரை கூட்டு வச்சு நான் நேர்காணல் பண்ணேன். அதே கேரக்டர் அசாசினேஷன் தான் இப்பயும் அவர் பண்றாரு. ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாமலே சீன் கிரியேட் பண்றது அப்படிங்கிற. பிரவீன் காந்தி நேத்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தாப்ப பிரவீன் காந்திட்ட போயிட்டு, சார் நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எதுவுமே பண்ணல, அவங்க எல்லாம் வந்து லிட்டரலா சொல்ல போனா டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட் தக் லைஃப் கண்டஸ்டன்ட் தான் பிரவீன் காந்தி வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய நான் நேர்காணல் பண்ணிருக்கேன். எனக்கும் அவருக்கும் நேர்காணல்ல பல வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அவருடைய கொள்கை வேற, என்னுடைய கொள்கை வேற, அதனால நிறைய வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அது தனிப்பட்ட உரிமையில நேர்காணல ஓகே, ஒரு கேள்வி முன்னெடுத்து வைக்கும் போது அவங்க பண்றாங்க. பட் இங்க வந்தப்ப நான் உண்மையாவே ஷாக் ஆனா. ரொம்ப இந்த குறிப்பிட்ட நேரங்கள்ல ரொம்ப மெச்சூர்டா சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணாரு. அவர் பேசும்போது குட் நான் வந்து அந்த இடத்துல அவரு பேசக்கூடியவர், கத்தி பேசக்கூடியவர். அவரு நீலாம் ஒரு ஆளே இல்லடா போடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் அவரு. பட் சொல்ற மனுஷன் தான். அது மாதிரி எதுவும் சொல்ல. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, இன்னைக்கு காலையில லைவ் பார்க்கும்போது டாக்டர் திவாகர் அப்படின்ற அதுதான் அவருடைய பேரு. சொல்ல டாக்டர் திவாகர் இப்போ வாட்டர் நடந்து அதை பட்ட பேர் அது தூக்கி போட்டுடலாம். இந்த டாக்டர் திவாகர் தான் கூப்பிடுவாங்க. அதுல வந்துட்டு இந்த பிரவீன் நினைக்கிறேன், பிரவீன் காந்தி இல்ல இன்னும் பிரவீன் ராஜ் அவர் என்ன பண்ணிருக்காரு, டாக்டர் அப்படின்ற பட்டம் உங்களுக்கு எப்படி வந்தது, நீங்க என்ன எம்பிபிஎஸ் படிச்சீங்களா அப்படின்ற அந்த ஒரு கான்வர்சேஷன் போச்சு. அந்த கான்வர்சேஷன் எண்ட்ல என்ன தெரிஞ்சதுன்னா, இவரே தான் இவர் டாக்டர்னு சொல்லிக்கிறாரு. இந்த பிசியோதெரபி படிச்சவங்களுக்கு வந்து திவாகர் இந்த பிபிடி அப்படின்னு போட்டுக்கலாமே தவிர டாக்டர் போடக்கூடாது, அது ரூல்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி. அது ஆக்சுவலா இப்ப நீங்க சொன்னீங்களா, இது நான் நிறைய பேர்ட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். திவாகர் டீமே இதை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணும்போது முதல் கேள்வியா தான் வச்சேன், டாக்டர்னு உங்களை சொல்லலாமா, ஏன்னா இது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல சொல்லலாம் அப்படிங்கிற அவருடைய வாக்குவாதமா இருந்துச்சு. பல பேர் சொல்ல என்னன்னா, இல்ல அது இன்னும் ப்ராசஸ்ல தான் இருக்கு, அபிஷியலா கொண்டு வந்து வைக்கல. அதை அபிஷியலா எல்லாரும் சொல்லும் போது லீகலைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் டாக்டர் அப்படிங்கிற வார்த்தை, மற்றபடி ஒரு பிபிடி அப்படிங்கிறது வந்து சொல்லிக்க முடியும். ஆனா எல்லாருக்கிட்டே அவர் இன்னொரு விஷயம் சொன்னாப்ல, அதை நான் அட்ரஸ் பண்ணேன். எனக்கு தெரியுமா, பாத்திருக்கீங்களா, எனக்கு தெரியுமா, பாத்திருக்கீங்களா, எனக்கு தெரியுமா. ஆனா எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி அவர் யாருன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. என்னன்னா பிரவீன்ராஜ் ஒரு இடத்துல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. என்னன்னா, ரொம்ப ஈஸியா நான் இதுல வந்துட்டோமா அந்த கஷ்டப்படுற இதுல திவாகர் பேசும்போது பிரவீன்ராஜுக்கு சம கடுப்பாடு. ஏங்க கஷ்டப்பட்டு அவன் வலியிலையும் வேதனையிலையும் தெரிஞ்சிட்டு இருக்கும், ஈஸியா வந்துட்டான்னு சொல்ல எப்படி எடுத்துக்க முடியும். உண்மையாவே இது கடுப்பு தாங்க. ஏன்னா விக்கல்ஸுமே சபரி கிட்ட ஒரு விஷயம் பேசும்போது திவாகர் வந்து ஒரு டிலூஷன்ல தான் இருக்காரு, ஒரு மாயையில தான் இருக்காரு அப்படின்னு விக்கல்ஸும் சபரியும் பேசிக்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, கிளம்பி எஞ்சோம் நடிப்போட உச்சங்கிறாரு அவரு. இல்ல எனக்கு வந்து என்னன்னா, இப்போ இந்த ஒரு 20 கண்டஸ்டன்ஸ் சொல்லும் போது அது சில கண்டஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு யாருன்னே தெரியாத மாதிரிதான் இருக்கு. ஜென்ரலா இதுக்கு முன்னாடி பார்த்த பிக் பாஸ் வரைக்கும் ஒருத்தர் 2 பேர் தான் நம்மளுக்கு தெரியாம இருக்கும். இதுல வந்து நிறைய பேர் நம்மளுக்கு தெரியாம இருக்கிற கண்டஸ்டன்ஸ் தான் இருக்கு. அவங்கள பத்தி நம்ம அதிகமா பேச வேண்டாம், அது நம்மளுக்கு தெரியல. எனக்கு ஒரு விஷயத்துல என்டர்டைன்மெண்ட் கேரண்டி இருக்குன்னு தோணுச்சு. என்னன்னா விக்கல்ஸ், ஆமா, பார்வதி, கானா, வினோத், கெமி, அப்கோர்ஸ் பிரவீன் காந்தி, எஃப்ஜே உடைய பேர் வந்து நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன்னார்ல, அவர் பேர் வந்து ஃபெட்ரிக் ஜான்சன். ஓகே, அவரோட பேர் இதுதான். ஆனா ஏன் அந்த ஒரு எஃப்ஜே அதுலதான் பேர் வரும்னு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து முடி மறிச்சு விக்கிபீடியா பார்த்தா உள்ள பேரு இது வந்து விஜய் சேதுபதி கேட்டும் சொல்லல, உள்ள வந்து திவாகர் கேக்குறாரு, இல்ல போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா உன் பேர் நீதான்ப்பா சொல்லணும். ஆமா, ஏங்க உங்க பேரை வெளில காட்டுறதுக்கு தான் பிக் பாஸ் ஷோ. இப்ப தெரிஞ்சிச்சு, பேர் சொல்லுங்க. ஆமாண்ணே, ஃபெட்ரிக் ஜான்சன். ஓகே, ஃபெட்ரிக் ஜான்சன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆமா, அடுத்து அன்எக்ஸ்பெக்டடா கடைசியா வந்த ஒரு கண்டஸ்டன்ட், அவரை பத்தி நிறைய விமர்சனங்கள், கலை, அவருடைய வருகையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அந்த கலை என்னன்னா, கலை அப்படின்ட்டு ஒருத்தரை பத்தி பேசுறோம்னா ஜென்ரலா நான் வந்து அவரை பத்தி எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ரொம்ப கான்ட்ரவர்சி மூலியமா தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து அந்த அகோரியா இருந்த விஷயமாகட்டும், நானும் கொஞ்சம் அந்த காசி ரிலேட்டடா போயிட்டு கொஞ்சம் நிறைய இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பண்ணும்போது ஃபுல்லா அவர் டோட்டலா அவருடைய என்ன சொல்றது பார்த்தே மாறி அந்த அகோரியா போயிட்டு சாமியாரா அந்த மாதிரி இருந்தாங்க. நடுவில் வந்து அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் பிரச்சனை இதெல்லாம் மாறி இருந்தது. அதான் பக்கா ஒரு நெகட்டிவான டாக்ல தான் இருந்தாரு. அவர் இதுல வந்து பயங்கரமான ஷாக்கிங்கா தான் இருந்தது. இது எனக்கு மட்டும் இல்ல, எல்லா ஆடியன்ஸுக்கும் இருந்திருக்கும். உள்ள இவங்களுக்கும் கண்டஸ்டன்ஸுக்கு எப்படி இருந்திருக்கும்னு தெரியல. பட் ஆனா ஒரு வகையில பார்த்தா இப்ப திவாகர் மாதிரி கொஞ்சம் கிரிஞ்சான ஆட்கள் கூட்டு வந்து இது பண்றது ஒரு இதுவா இருக்கு. பட் இவர் வந்து டோட்டலா நான் மாறிட்டேன், இனிமே நான் அந்த பிரச்சனை எதுவும் போறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி பண்றதும் ஓகேன்னு தான் தோணுது. தெரியல. ஆமா, ஏன்னா கலையரசன் இருக்காருல்ல, அவரு நாட்டுப்புற கலைகள்ல உண்மையாவே நிறைய விருதுகளை வாங்கினவர். அந்த விஷயத்துல நம்ம வந்து பாராட்டணும். ஒரு டேலண்டான பர்சன் தான் உள்ள இருக்காங்க, அது பாராட்டணும். அடுத்து இங்க குடும்ப சண்டைகள் அப்படிங்கிறது எல்லார் வீட்லயும் நடக்கிறது, அது நடந்துச்சு, இறுதியா சேர்ந்துட்டாங்கல்ல, அதை பாராட்டலாம்ல.
சேர்ந்துட்டாங்கப்பா பரவாயில்ல, ஓரளவுக்கு அவங்க ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய விமர்சனம் வச்சாரு, உச்சகட்ட விமர்சனம். ஒரு ஒய்ஃப் ஒரு மனைவி மேல வைக்க கூடாத உச்சகட்ட விமர்சனத்தை கலை வச்சாரு. பட் அதெல்லாம் தாண்டி அவங்க ஒய்ஃப் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு. அது இன்னொன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் அவங்க சேர்ந்து வீடியோவே போடல, பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி தான் அவங்க வீடியோவே போட்டாங்க. இதெல்லாமே கண்டென்ட். எண்ட் ஆஃப் த டே அது கண்டென்டா இருந்தாலும் சேர்ந்தாங்கன்னு சந்தோஷப்பட்டு போயிடலாம். இதுல அவர் என்ன பண்ண போறாரு, இதுல அவர் யாரா வெளிக்காட்ட போறாரு? அப்சரா வந்தாங்க. அப்சரா வந்து எப்போதும் வரக்கூடிய ஒரு மாடலிங்ல இருந்து ஒருத்தவங்க வச்சிருவாங்க. அந்த வகையில மாடலிங் அந்த பர்சன் வச்சுட்டு வந்தாங்க. அடுத்து துஷாரன் வந்து ஜெயபிரகாஷ், அவரு வந்து இன்ஃபுளுசர், கண்டென்ட் கிரியேட்டர். அவரு கொஞ்சம் ஜென்யூனா கரெக்டா ஒரு கண்டென்ட் கிரியேஷனுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து நந்தினி, அவங்க யோகா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுமே ஒரு ஒரு வகையில எங்கேயுமே பேட் ஃபேம் இல்லாம இருந்த ஒரு பர்சன் தான். அடுத்து ரம்யா ஜோ, எந்த அளவுக்கு போல்ட்டான பர்சன்னா, ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய விமர்சனம் வரும். நிறைய பேர் நிறைய விதமா பேசுவாங்க, கண்ணாபுனான்னு இது பண்ணுவாங்க, அங்கேயே நின்று பேசுவாங்க. எஞ்சி வா மேல வா, என்ன நீ பேசுற நீ, அந்த அளவுக்கு போல்ட்டான ஒரு பர்சன். சோ அந்த ஒரு இது பார்க்கலாம். யார் யாருக்கு சண்டை வரும்னு பார்த்தோம்னா, கெமி, பார்வதி, ரம்யா, இவங்க 3 பேருக்கும் வரதுக்கு நிறைய வாய்ப்பு. பிரவீன். ஆமா, ஏன்னா காலம்புற அவர் போட்ட சண்டை எல்லாம் வந்து உச்சக்கட்ட சண்டையா இருந்துச்சு. என்னையா பேசுற அப்படிங்கிற அளவு விட்டா இறங்கி அடிச்சிருவாங்க போல இருக்கு. ஆனா இவரு திவாகர் வந்து ஒரு ட்ரிகரிங் பர்சனா எப்போதுமே பிக் பாஸ். இவர் வந்து ஒரு ட்ரிகரிங் பர்சனா, நம்ம ஒருத்தவங்களை பத்தி ஒரு விஷயத்த நம்ம பிடிக்கலன்னு தெரிஞ்சு அதை குத்தி பேசும்போது, அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது கடுப்பாயிடும் நம்மளுக்கு. திவாகர் அதை தான் தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்காரு. சபரி வந்து இப்ப நீங்க பாக்குறீங்க, ஒரு சின்ன திரை நடிகரா எல்லாருக்கும் தெரியுது, அட்ரஸ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பிக் பாஸ் ஷோவே ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாருல. சபரி அண்ணாவுடைய ஆரம்ப காலகட்டம் வந்து பிளாக் ஷிப்ல இருந்தாங்க அவங்க. அந்த விஜய் டிவி வாய்ப்பு வரும்போது அவர் எந்த அளவுக்கு எமோட் ஆனாரு அப்படின்னு நான் கண்ணுக்கு நேரா பார்த்திருக்கேன். அவ்வளவு எமோட் ஆனாரு அவரு. ஃபைனலி கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. பல நாள் இப்ப இந்த இதுல நம்ம ஜெர்சியில நானி பண்ணுவார்ல, அந்த அளவுக்கு எமோட் பண்ண ஒரு பர்சன் தான் அவரு. அவரு அந்த எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கிற நம்ம வருங்காலங்கள்ல பார்த்தோம். பிக் பாஸுமே அப்படிதான் அவர் பயன்படுத்துவார். சோ அந்த வகையில அது ஓகே. அந்த இந்த இப்போ சொன்னீங்கல்ல, ஒரு சபரி வந்துட்டு அந்த தண்ணி மேட்டருக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுத்திருந்தாரு அவரு. கரெக்ட். அதான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து சபரிக்கு தெரிஞ்சிச்சு. அத பண்ணுவாரு. சோ அது நல்லாவே இருந்தது. ஆமா. அடுத்து கனியக்கா நமக்கு தெரியும், பர்சனலாவுமே தெரியும். அப்படிங்கும்போது கனியக்காவை பத்தி ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி நம்ம நிகழ்ச்சியில பாக்குறோமோ அதேதான் அவங்க ரியல் லைஃப்லயுமே. சோ அந்த ஒரு விஷயம் வந்து சும்மா நிகழ்ச்சிக்காகவோ மேடைக்காகவோ பண்றது கிடையாது. அண்ட் ரொம்ப பொறுமைசாலி, எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் பொறுமைசாலி, ரொம்ப நல்லவங்க. பட் இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள எப்படி ஃபிட் ஆவாங்களான்னு தெரியல, எப்படி மாத்த போகுதுன்னு தெரியல. மேபி அதான் அவங்க வீட்டுக்குள்ளேயே தெரிஞ்சிருக்கிற அந்த ஒரு கோபமான கேரக்டரும் கொஞ்சம் மேபி வெளியே நிறைய வாட்டி நம்ம பார்க்கலாம் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு விஷயத்த கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஏதாவது ஒரு விஷயம் தப்பா பண்றாங்கன்னா, இல்ல இது இப்படி பண்ணக்கூடாதுமா, ஒரு டீச்சிங் ஸ்கில்லும்பாங்கல்ல, அது அவங்கள்ட்ட இருக்கு. சோ அந்த விஷயம் நம்ம பார்க்கலாம். 2 பேர் மேலதான் எனக்கு பெரிய விமர்சனமாவே வைக்க தோணுது. அதிகபட்ச உச்சகட்ட விமர்சனம்னா எனக்கு 2 பேர் மேலதான். ஒண்ணு திவாகர், இன்னொன்னு இந்த 60 ரூபா, சாரி அரோரா. 60 ரூபா. அதாவது இந்த 60 ரூபான்னு சொன்ன உடனே அரோராக்கு வந்து ஒரு க்ளோஸ் வச்சாங்க. அந்த பொண்ணு திரும்பி ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி நடந்து போச்சு. ஆமா, ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி 499 ரூபா 60 ரூபா. இல்ல நான் இது என்னடா இந்த அளவுக்கு விமர்சனப்படுத்துறீங்கன்னு கேட்டா, நம்ம பார்த்ததான் சொல்றோம். நம்மளா ஒண்ணு கிரியேட் பண்ணி ஒண்ணு சொல்ல. கரெக்ட். அது அவ்வளவு மீம் டெம்ப்ளேட் வந்துச்சு. அரோராக்கு வந்து ஒரு டாக் நேம் ஒண்ணு கொடுத்துட்டாங்க சார், அது வந்து மாத்தணும். யாரு கிரியேட்? அது நம்மளே சொல்லலாம். அது பேர் வந்து பலூன் அக்கா. அந்த பலூன் அக்கான்ட்டு இவங்க அரோராவே தான் அது பேர் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அது கிரியேட் ஆகிறதுக்காக ஒரு வீடியோ ஒண்ணு பண்ணாங்க. அது மூலமா கிரியேட் ஆச்சு அந்த பலூன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பலூன்லாம் இல்ல, ஒரிஜினல் தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்ப இதுக்காக ஒரு சேனல் வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கும் போது, ஆமா நான் வந்து பலூன் அக்கா தான், அப்ப வந்து அக்கா அப்படின்னு ஃபேமஸ் ஆறு டெய்லர் அப்படின்னு, நானும் அதுல ஒரு அக்கா தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து அந்த பேர் சொல்றதுக்கே கூச்சப்படுறது எனக்கு ரொம்ப பாக்குறதுக்கு ஒரு மாதிரிதான் இருந்தது. எனக்கு என்ன பயம்னா, ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன். அது வந்து அது இந்த இடத்துல சொல்றது சரியா தவறான்னு தெரியல. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாங்கன்னா பாவண்டா, வாங்கடா டிவில பாத்துப்போம் அப்படின்னாங்க. டிவில இப்ப பாக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா நம்மள மீறி ஆட்கள் மட்டுமே கிடையாது. நம்ம வந்து விமர்சனத்துக்காக பாக்குறோம். வீட்டுல எல்லாருமே பாப்பாங்க, பெரியவங்க பாப்பாங்க, வீட்லயும் பாப்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த அரோராவை வந்து இன்னொரு மற்ற எது கொண்டு வந்திருப்பாங்கன்னா, கிளாமர் கண்டென்ட் வந்து அரோரா கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அரோரா வந்து ஜென்ரலாவே ட்ரெஸ் வந்து கிளாமர் கண்டென்ட் தான், கிளாமரா தான் போடுவாங்க. இதுல இன்னும் கொஞ்சம் அதிகமா கிளாமரா பார்த்தேன்.
நந்தினிக்கு வந்துருச்சு அந்த கமெண்ட். ம். காலம்புரை ஜிம் ட்ரெஸ் போட்டு வந்து உட்காந்து வயதுக்கு நந்தினிக்கு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு சொல்ற சதற விட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ஜிம் காஸ்டியூம், அதாவது யோகா பண்ணக்கூடிய காஸ்டியூம் அப்படிதான் இருக்கும். சோ அதுல பெரிய விமர்சனம் நம்மளுக்கு அது அதை பத்தின விமர்சனங்கள் வந்து முன்னெடுத்து வைக்க முடியாது. அந்த அரோராவும் எஃப்ஜேவும் ஆல்ரெடி வந்து இஷ்டுல நடிச்சவங்க, பேராவே நடிச்சவங்க. சோ அவங்க 2 பேருக்கும் லவ் வருமா வராதா அப்படிங்கறதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா லவ் வந்தது யாருக்கு தெரியுமா? ஃப்ரேம் வச்சு அப்புறம் நம்ம கேமராமேனு யாருக்கு? திவாகருக்கும் அரோராக்கும் சத்திய சோதனை அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. நம்ம 2 பேருக்கும் க்ளோஸ் டு க்ளோஸ் வச்சுக்கிறாங்க. என்னத்த சொல்றதே தெரியல. ஆனா பெரிய விமர்சனம்னா இவங்க 2 பேர் மேலதானே. எனக்கு அதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு போலாமா ஆமா அப்படின்றது ரொம்ப கஷ்டப்படுற ஆட்கள், மீடியால ஃபேம் ஆகணும், உள்ள போய் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களுக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றமா இருக்கு. நீங்க இப்ப சொன்ன உடனே எனக்கு தோணுச்சு, ஓகே பிக் பாஸ்ல உங்களுக்கு கண்டஸ்டன்ஸ் வேணும், கண்டென்ட் கொடுக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் வேணும். பிக் பாஸ் வந்து பல பேருடைய வாழ்க்கையை மாத்துது அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை தான் நீங்க முன்னெடுத்து வைக்கிறீங்க. பிக் பாஸ் பண்ணக்கூடியவங்க முத்துக்காலை, சிசர் மனோகரன், இதுமாரி பல நட்சத்திரங்கள், முன்னாடி ஜொலித்த நட்சத்திரங்கள் இப்ப பொருளாதாரத்துக்கே கஷ்டப்படக்கூடிய வகையில தான் இருக்காங்க. அவங்களுக்கு நேர்காணல் கூட்டாலுமே ஒரு 5000 ரூபாய் தரீங்களா அப்படிங்கிற வகை. அவங்க 5000 ரூபாய் கேட்கறதுக்கு என்னன்னா, நான் ஸ்டார் அப்படிங்கிறனால கிடையாது, எனக்கு நீ அந்த நேர்காணல் வர 5000 ரூபாய், ஏன்னா எனக்கு வேலை கிடையாது, இதுதான் என்னோட வேலை. அந்த மாதிரி ஆட்கள் நீங்க உள்ள எடுத்துட்டு வந்துக்கலாமே. இல்ல இன்னொரு மேட்ரு சதீஷ், இதுல என்ன நம்ம பேசணும்னா, இப்ப வந்து இப்ப தெலுங்கு பிக் பாஸ்ல சுமன் நினைக்கிறேன், நம்ம அந்த 7G ரெயின்போ காலனில அந்த காமெடி கேரக்டர் பண்ணிட்டு இருப்பாரு. நடுவுல வந்து கொஞ்சம் பெரிய கேப் அவங்களுக்கு. அப்பப்போ தெலுங்கு பிக் பாஸும் பார்ப்பேன். அதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ஃபேம்ல போயிட்டு இருக்கு அவருக்கு. அதே மாதிரி தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ சதீஷ் சொன்ன மாதிரி இந்த பழைய ஃபேமோட்ட நாட்களை நம்ம கூப்பிட்டு யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஆனா இந்த பிக் பாஸோட நோக்கமே என்னன்னா, ஃபேம் ஆகணும்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் டேலண்ட் இருக்கிறவங்க உள்ள கூட்டிட்டு வந்துட்டு, இப்ப அடுத்து அவங்களோட ஏமே வந்து சினிமா தான். சினிமால அவங்க எப்படி இருக்க போறாங்க? எக்ஸாம்பிள் சொல்லலாம், இப்ப கவின் சொல்லலாம், ஹரிஷ் கல்யாண், நம்ம சாண்டி மாஸ்டர், ரித்விகா, இந்த மாதிரி டேலண்ட் இருக்கிற ஆட்களை உள்ள கூட்டிட்டு வந்து, அப்புறமா நம்ம முக்கின் ராவ், இந்த மாதிரி கூட்டிட்டு வந்து ஆரோ, இந்த மாதிரி சினிமால அவங்க என்ன மாதிரி சாதிக்க போறாங்க, எந்த பெரிய இடத்த போய் பிடிக்க போறாங்க, எப்படி அவங்க ஜொலிக்க போறாங்க, அதோடைய பேஸ்ல தான் இங்க வந்து கூட்டிட்டு வராங்க. இப்போ நீங்க வந்து திவாகரையும் ஆரையும் கூட்டு வந்துட்டீங்கன்னா சினிமா ஹெல்தியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அங்கேயும் போயிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, சினிமா ஒன்னும் கிடைக்கதான் போறாங்க. அடுத்து வந்து என்னன்னா, இன்னைக்கு நடந்த அந்த விஷயத்துல அந்த ஒரு நாள் கூத்து, அது அந்த ஒரு நாள் கூத்து வந்து கரெக்டா தான் டேக் கொடுத்துருக்காங்க. என்னன்னா அந்த ஒரு நாள் கூத்து வந்து திவாகர், அரோரா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்து நம்மளே ஒதுக்கி விட்டுருக்கணும். அவங்களே பிக் பாஸ் வரையும் கூட்டு வந்து ஒரு நாள் கூத்து அப்படின்ட்டு டேக் கொடுக்க வச்சது. ஆனா இருந்தா திவாகர் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ் அப்சராக்கு வந்து ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வச்சாங்க. இப்ப என்னுடைய புரிதல் ஒண்ணு இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன், தவறா கூட இருக்கலாம். நீங்களும் நானும் ஒரு 4 வருஷமா பழக்கத்துல இருக்கோம். உங்களை பத்தி எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு டேக் கொடுக்கறதுக்கு யோசிக்கலாம். பட் இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த ஒரு நாள்ல மட்டும்தான் இருந்திருக்காங்க. சோ அந்த ஒரு நாள்ல அவங்க யாருன்னு தெரிஞ்சதை வச்சுதான் அவங்க டேக் கொடுப்பாங்க. ஒண்ணு இந்த கம்யூனிட்டியை வந்து நீங்க எப்படி பாக்க அப்படிங்கிற விமர்சனத்தை தயவு செஞ்சு முன்னாடி வைக்காதீங்க. அது ரொம்ப தவறான ஒரு புரிதல் தான். ஓகேங்களா? திவாகர் கொடுத்தெல்லாம் உண்மைதான், 4 தான் இருக்கு. 4 தான். அந்த 3 மாரி ஒண்ணு பண்ணுவாப்புல, கஜினி ஒண்ணு பண்ணுவாப்புல, கர்ணன் ஒண்ணு பண்ணுவாப்புல, கர்ணன் பண்ணுவாரு, அந்நியனு அவ்வளவுதான். 4 தான் இருக்கு. 4 முடிச்சுட்டாரு. ஐயோ எனக்கு எங்க கடுப்பானுச்சுன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் அவ்வளவு பேசினதுக்கு அப்புறமா ஆனா மெயினா இவங்கள பத்தி சொல்லணும். அதாவது இந்த ஃபிஷர் உமன் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அவங்களோட வீடியோஸ்லாம் நான் பாத்திருக்கேன். அது ஒரு ஃபிஷர் உமனா ஃபர்ஸ்ட் அவங்க உள்ள போனது ஒரு பெரிய கட்ஸ். அதுலயுமே சொல்லிப்பாங்க, முதல் ஃபிஷர் உமன் எனக்கு தெரிஞ்சு நான் தான் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சுமே அவங்க தான் முதல் ஃபிஷர் உமனா கடலுக்குள்ள இறங்கி மீன் பிடிக்க போனது, அதை வச்சு விளாக் பண்ணது, அதை அட்ரஸ் பண்ணது, அவங்களுடைய குடும்ப சூழலை பத்தி சொன்னது. இதை வந்து நான் உண்மையாவே ஓகேப்பா, இது மாதிரி ஒரு நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க, நிறைய ஆட்கள் அது மாதிரி இருக்காங்க. கழிச்சு விட்டு திருப்பி கூட ஆளிடுங்க, தப்பு கிடையாது. சோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோடைய எண்ட்ல வந்து இதுதான் நம்ம பார்த்தோம், அந்த ஒரு நாள் கூத்து. அது கேப்டன்ஷிப்கான வாய்ப்புகள், ஏன்னா கேப்டன் வந்து முதல் நாளே சொல்லுவாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கான வாய்ப்புகளா இருக்குமா? யாரு கேப்டனா இருந்தா நல்லா இருக்கும்? சபரி வந்து அந்த நல்ல விஷயம் பண்ணதுனால மேபி கொஞ்சம் ஒரு ஃபுட் ஐஸ்ல கொஞ்சம் இது நல்லா பண்ணுவார் அப்படின்னு தோணுது. அப்படி இல்லைன்னா கனி, அப்படின்னா பிரவீன் காந்தி வந்தாருன்னா கொஞ்சம் அந்த லீடர்ஷிப், அவர் கொஞ்சம் டைரக்டராவும் இருந்திருக்காரு, முன்ன ஒரு நல்ல டைரக்டரா, அவரு கொஞ்சம் ஏஜ்லயும் பெரிய பர்சன் வந்து கொஞ்சம் டாமினேஷன்லாம் கொஞ்சம் பாப்பாங்களோ, மத்தவங்க எல்லாம் டாமினேஷன் பாப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ போன வாட்டி அந்த ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு எவிக்ஷன் நடந்தது. சாச்சனா அவங்களுக்கு வந்து எவிக்ஷன் நடந்தது. இந்த ஃபேட்மேன் இந்த நிறைய பேர் இருந்து அந்த ஃபர்ஸ்ட் டேலயே வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தது. அப்பதுல இருந்தே கொஞ்சம் அந்த 1 வீக்ல எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, முத்துக்குமரன் வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஆனா இப்ப போயிருக்கிற ஆட்களை பார்த்தா யாருக்குமே அந்த
யாருமே டைட்டில் வின் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. யாருக்கு டைட்டில் வின் பண்ண, அதான் சொன்னேன், மேபி குக் வித் கோமாளி டைட்டில் வின் பண்ண மாதிரி இதையும் கனியை வின் பண்ணுவாங்க, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில ஆட்கள் அதுக்கான ஆச்சரியப்படுத்துக்கல. பிரவீன் காந்தி வின் பண்ணாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. ஏன்னா அவரோட உண்மையாவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. நேர்காணல் நம்ம பாக்குறோம், நேர்காணல பேசுறோம், தனியா நேர்காணல் இல்லாமலும் பேசுறோம், அவர் எப்படி பேசுவாருன்னு தெரியும். இதுல அவ்வளவு மெச்சூர்டா இருந்தாருன்னு அவரு. மேபி ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால நான் போக போக அவர் சைட்ல இருந்து நிறைய மேட்டர் வெளியே வரும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். சண்டை போற லிஸ்ட்ல கமருதீனை வைக்கவே இல்லை. ஆமா, பார்த்தா இப்போ கமருதீன் காலங்களும் பண்ணாப்ல, சண்டை போடுறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்தாப்ல, இப்போ போட்டாப்ல. ஆமா, அதுவும் உச்சகட்ட சண்டை. நின்னு பேசுங்க, எங்க போறீங்க, அதாவது சண்டை போட்டா நின்னு பேசுங்க, அப்படிலாம் போயிட்டு கூடாது. என்ன பேசுறேன் பேசு, நின்னுக்கு பேசு அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாங்க. இப்பெல்லாம் நல்லது பண்ணா கெட்டவன் தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாப்புல கமருதீன். ஆமா, சோ ஜென்ரலா போன சீசனோட முன்னாள் சீசன் வரைக்கும் ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு தான் சண்டே ஆரம்பிக்கும். இப்ப வந்து நைட்ல இருந்து ஆரம்பிச்சு முந்தின சீசன் ரொம்ப டாக்ஸிக் சீசன். மாயாலா இருந்தாங்கல்ல, ஆமா, அது உச்சகட்ட டாக்ஸிக். அது எல்லா சீசனோட இந்த சீசன் கண்டஸ்டன்ட்டும் அதிகமா இருக்காங்க. அது என்ன காரணம்னு தெரியல. அதனால ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து எவிக்ஷன் ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அதுமாரி வைல்ட் கார்டுக்கு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது வருங்காலங்கள்ல தான் தெரியும். ப்ரோமோ 2ல வந்துட்டு கெமிக்கும் கமருதீனுக்கும் சண்டை நடந்திருக்கு. அடுத்தடுத்து ப்ரோமோல பாக்கலாம். சண்டைக்கான முழு காரணம் என்ன அப்படின்றது லைவ்ல என்னங்கறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நன்றி.